என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்மள எல்லாரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆகலையோ ஆக்சிடென்ட் ஆகும் இங்க வந்துடல. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரிகளிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானார். சகல சாஸ்திரங்கள், சாஸ்திரம்னா எல்லாத்துலயும் குதிரை சண்டை, கத்தி சண்டை, யானை மேல ஏறி சண்டை போடுறது, எல்லா சண்டையும். அதே நேரம் மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ், ஆல் லாங்குவேஜஸ், எல்லா லாங்குவேஜும் தெரியும், எல்லாம் தெரியும். 40 வயசு. இந்த ராஜா என்ன சொல்றான் தெரியுங்களா? பார்வோன் ராஜா இந்த எபிரேய ஜனங்கள், அந்த எகிப்துல இருக்கிற வரைக்கும் அவங்க பேர் என்னன்னா எபிரேயர்கள் தான். அதை விட்டு இந்த வனாந்தரத்துல வந்து பாய்ச்சூரம் வந்த பிறகுதான் நான் பேரா மாறிடுச்சு, இஸ்ரவேலர்களா மாறி. இந்த எபிரேய ஜனங்கள் ரொம்ப பெருகிக்கிட்டே போறாங்களே, 2 பேரை வச்சுட்டாங்க, சிப்ரா, பூவா. இந்த 2 பேர் வேலை என்னன்னா, ஒரு இப்ப இந்த சிலோன்ல இருந்து வந்தவங்க அகதிகள் கேம்ப்னு ஒண்ணு இருக்கு. கர்த்தருடைய கிருபையில மதுரையில இன்னொரு இடத்துல போய் அங்க கூட ஊழியம் பண்ணிருக்காங்க, ராமேஸ்வரத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு கேம்பை தாண்டி வெளியே போக முடியாது, அங்கதான் இவங்க இருக்கிறாங்க. இஸ்ரவேல் எபிரேய ஜனம் அடிமைகள். காலையில கேட்டை தட்டலாம்னா எல்லாம் போனோம் செங்கல் சூளைக்கு. இவங்க அப்படியே 2 பேரும் ரவுண்ட்ஸ் அடிக்கணும், யார் பிரெக்னன்ட் ஆகுறாங்க, யார் டெலிவரி டைம்ல இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் அவங்க உள்ளத்துல பேசினபடியாக இந்த ஆண் குழந்தை பிறந்தா கூட அவங்க என்ன பண்றதில்ல, 2 காலம் விட்டாங்க. அப்ப ராஜா கேட்கறான், 2 வருஷம் கழிச்சு ராஜா கேட்கறான், ஆனா இவ்வளவு பிள்ளைங்க இங்க சுத்திக்கிட்டு இருக்குது, என்ன பண்றீங்க? அப்ப இவங்க 2 பேரும் கூப்பிட்டு என்கொயரி வைக்கும்போது சொல்றாங்க, ராஜாவே நம்ம பெண்களை போல இல்ல, அந்த எபிரேய பெண்கள் எல்லாம் சூட வேலை செய்யறவங்க, திடகாத்திரமா இருக்காங்க, நாங்க போறதுக்குள்ள அவங்க பிரசவிச்சிடுறாங்க. அப்ப ராஜா ரூல்ஸ போட்டான், பிறக்கிற குழந்தையெல்லாம் தூக்கி எதிர போட்டுருங்க, ஆண் குழந்தைலாம் ஆத்துல தண்ணியில போட்டு சாவடிச்சிடும். நடந்துருக்குதான் இந்த கும்ப மேலான்னு ஒண்ணு அப்பப்ப நடத்துவான், எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு தடவை. ஒரு கங்காவில் பாதி பிரிட்ஜு போட்டிருப்பான், கட்ட பிரிட்ஜ். இந்திக்காரங்க போகும்போது குழந்தைய தூக்கி போட்டுருவாங்க, கங்கா தேவி கொடுக்குறாங்க. கொஞ்சம் ஏமாந்தா பொண்டாட்டியை தள்ளி விடுவோம் போல தள்ளி விட்டுறான். ஒரு கேஸும் இல்ல, வெளியும் வராது, ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நாட்டு அலவுடாங்க. பொண்டாட்டியை தள்ளி விட்டு வந்துடுறான். கேட்டா கங்காதேவி குழந்தைய தூக்கி போட்டுருவான். அந்த மாதிரி அன்னைக்கே சொல்லிட்டான் பார்வோன்னு, பிறந்த குழந்தைங்க ஆண் குழந்தையெல்லாம் தூக்கி கொடுத்துட்றா தேவி. ஆனா யார் சொன்னானோ அவன் மோசே. அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? அவனை தெரிந்து கொண்டவர் யாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் படைத்த கடவுள். 40 வருஷம் அந்த வீட்டுல வளர்றாங்க. எல்லாம் தெரியும் அவனுக்கு, சகல சாஸ்திரமும் தெரியும். என்ன லாங்குவேஜ்ல பேசுறியா பேசுவான், சண்டை போடுறியா போடுவான். வேதம் சொல்லுது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவன் பக்தி இருந்ததுங்க அவன்கிட்ட. பக்தி உள்ளவனா இருக்கிறதுனாலதான் அவனை தெரிந்து கொண்டாரு. அவன் வீட்டுல ஆரம்பங்கிறான், அவனுடைய சகோதரி அக்கா, பெரிய அக்கா மீரியாம் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் மோசேயை மட்டும் அப்படி பிடிச்சு தூக்கிட்டு வர அவன் நினைச்சுக்கிட்டான், ஆண்டவர் என் மூலியமா தான் ரட்சிப்பை தருவாருன்ட்டு ஒரு எகிப்தியனை வெட்டி கொண்டுட்டான். கொன்ன உடனே அடுத்த நாள் போனா விஷயம் வெளியே தெரிஞ்சு போச்சு. ஓடுறான், எங்க போறான்? வனாந்தரத்துக்கு. அவன் மாமன் வீட்டுக்கு போய் அங்க வனாந்தரத்துல பாருங்க எம்பிலு பிஹெச்டி எல்லாம் முடிச்ச ஆளு கட்டு சோத்த ஒரு கூழ கஞ்சியை தூக்கிட்டு ஆடு மேய்க்கு போயிட்டாரு. ஆடு மேய்க்கு ரொம்ப கஷ்டங்க, பொறுமை. ஆண்டவர் கத்தரார் பாருங்க பாடம் எப்படி. நீ எல்லாம் படிச்சுட்டப்பா, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது ராஜா. பேப்பர் எடுத்து கொடுத்து சுரக்காயை வரைஞ்சி கொடுத்துட்டுமா, இல்லை கறி வச்சு கொடுத்துருமாண்ணா. அம்மா அவ்வளோதான். கத்தரை கத்து 4 வீட்டுக்கு கேட்க அம்மா அடிக்கிறாடி. அது போல ஆண்டவர் சொல்லிட்டார், மோசே நீ படிச்சுக்கிட்டு பிஹெச்டி எம்பில் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, வந்து அந்த ட்ரைனிங் எடுக்கிறாரு. அது அங்கே ஓடுது இங்கே ஓடுது, எல்லாத்தையும் மடக்கி வச்சு
40 வருஷம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரப்பா, உன் ஜனங்க 400 வருஷம் எகிப்துல அடிமைகளா இருப்பாங்க. ஆனா எத்தனை வருஷம் இருந்தாங்க? 430. பைபிள்ல சொன்னது எப்படிங்க மாறுது? தேவன் பொய் சொல்ல மனிதர் அல்ல, மனமாற மனுபுத்திரரும் அல்ல. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், இதுல இருக்கிற ஒரு வார்த்தையும் ஒழியாது. எப்படிங்க மாறிடுச்சு? லீடர் இன்னும் ரெடி ஆகல. லீடர் இன்னும் ரெடி ஆகல. நாங்க 80 வயசு கேழவனுக்காக காத்துருக்கீங்க. அதுவும் அவன் யார்? அவன் திக்கு வாயன், மந்த நான் உள்ளவன், பயப்படுறான். பார்வனை சந்திக்க திருக்க அவன் செத்து போயிட்டான். எப்பயோ ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே நான் திக்கு வாயன், நான் மந்த நான் உள்ளவன். ஆண்டவர் சொன்னார், டேய் நீ வாயை முன்னு பேசாம இருக்கான். அங்க வரான் உன்னை பாக்குறதுக்கு உன் சகோதரன் ஆரோன். அவன் உனக்கு மவுத் பீஸ் ஆஃப் மோசஸ், உன் வாயா இருப்பான். நீ அவனுக்கு தேவனா இருப்பான். நான் மாதிரி கொடுக்குறாரு பாருங்க ஆண்டவர். அவன் உனக்கு வாய்தா, நீ அவனுக்கு தேவன். போடா, நான் பெரிய காரியம். மோசே அதை உணர்ந்து கொண்டான். ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்காரு. என்ன தெரியுங்களா? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே வேதம் சொல்லுது, தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாக தெரிந்து கொண்டார்கள். இருந்தாலும் அது ரொம்ப கிட்ட இருக்குது, ஒரு 100 வருஷத்துக்குள்ள இருக்குது. ஆனா உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் நம்ம என்ன பண்ணியிருக்காரா? தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம எல்லாம் இங்க சாதாரணமா வரல.